தாவேக ஆட்சி அமைத்த நிலையில் இன்றைய தினம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 23 அமைச்சர்கள் இன்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பொறுப்பாளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்த நிலையில் கூடிய விரைவில் அவர்களுக்கான துறையும் ஒதுக்கீடு செய்யப்படும். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். 21 அமைச்சர்கள் தாவேகாவை சார்ந்தவர்களாகவும் 2 பேர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். ஏற்கனவே கீர்த்தனா என்ற பெண் அமைச்சர் பதவியேற்ற நிலையில் தற்பொழுது 3 பெண் அமைச்சர்கள் விஜயலட்சுமி, கமலி, ஜெகதீஸ்வரி ஆகிய 3 பெண் அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்தோம். இது குறித்து தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள். வணக்கம் திரு சிவபிரியன். தனித்து களம் கண்ட ஒரு கட்சி தாவேகா இன்று ஆட்சி அமைத்தது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையிலும் பட்டியல் வெளியாகி அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் இடம்பெற்ற நிலையில் இந்த தாவேகாவை தேடி இந்த கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறாங்க. இதற்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு தாவேகாவுடைய நிலைப்பாடு தான் காரணமா, அல்லது தாவேகா பெற்ற மாபெரும் வெற்றியின் தாக்கம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரெண்டுமே காரணம். தாவேகா அவர்களுடைய முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களை நம்பி வருபவர்களுக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுப்போம் சொன்னாங்க. அந்த ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை எழுந்தது. அதாவது நாம் தாவேகாவுக்கு போனோம், அப்பதான் நமக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்து தான் காங்கிரஸ்ல அப்பவே அந்த ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்தது. பட் இப்போ 108 சீட்டு, இன்னொரு 10 சீட்டு அடுத்தவங்களை நம்பி நம்ம ஆட்சி அமைக்கணும் போது அந்த நேரத்தில் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த கோட்பாடோடு தாவேகா இருந்ததும் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னொன்னு, இவங்களோட அவுட் சைட் சப்போர்ட் இருக்கிறத விட அவங்களை அமைச்சரவையில கூட்டிட்டு வந்தோம்னா ஒண்ணு அவங்க பதவியை என்ஜாய் பண்ணுவாங்க, இன்னொன்னு தன்னுடைய அரசு அரசாக இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதனாலதான் இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. விசிகா மற்றும் ஐயுஎம்எல் இன்னைக்கு சேரலன்னா கூட அவங்க நிச்சயமா சேருவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் 2 கேபினெட் பர்த் ஃபில் பண்ணாம வச்சிருக்கிறாரு முதலமைச்சர். ஸோ இது 2, ஒண்ணு தாவேகாவுக்கு கொள்கை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அவங்களுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கையாக இருக்கிறது. இன்னொன்று, அவர்களுக்கும் அந்த தேவை இந்த முறை வந்தது. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு நிலையான ஆட்சி கொடுக்கணும்னா இந்த கூட்டணி கட்சியினர் நம்மளோடு சேர்ந்து நம்மளுடைய அமைச்சரவை இருப்பது நல்லது என்று முதலமைச்சர் அவர்கள் நினைத்ததும் அதற்கு காரணம். திரு சிவபிரியன், தற்பொழுது தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவமே கொடுக்கப்படலை, சில மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் கூட தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சில மாவட்டங்களுக்கு அதிக ஓவர்லோட், அதாவது அதிக அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற இதையும் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு என்ன காரணமா நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதே போல ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்க என்ன காரணம்? அதாவது எப்பவுமே கடந்த முறை கூட திமுக மீது ஒரு விமர்சனம் வேணும், கோவைக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு. கோவையில யாருமே ஜெயிக்கல. அந்த மாதிரிதான் தாவேகா 8 மாவட்டங்கள்ல எந்த ஒரு வேட்பாளரும் ஜெயிக்கவில்லை. அந்த மாவட்டத்திற்கு எப்படி அவங்க கொடுக்க முடியும்? இப்போ கன்னியாகுமரியில காங்கிரஸ்ல ராஜேஷ்குமார் ஜெயிச்சதுனால அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு விமர்சனமாக இருக்கிறது. மாவட்டங்களுக்கு கொடுக்கணுங்கிறது உண்மை, அந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த மாவட்டத்திலிருந்து, அந்த கட்சியிலிருந்து யாருமே தேர்ந்தெடுக்கப்படலைன்னா வேற எப்படி கொடுக்க முடியும் அந்த மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, மேபி அந்த மாவட்டங்களுக்கு மினிஸ்டர் இல்லாத மாவட்டங்களுக்கு மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இன்சார்ஜ் மினிஸ்டர்ஸா அவங்கள அப்பாயிண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை நான் பாக்குறேன். அப்படிதான் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர இது எல்லா ஆட்சி காலத்திலையும் வரக்கூடிய விமர்சனங்கள் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில 7 கேபினெட் அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
திமுக ஆட்சியில 4 பேருக்கு கொடுக்கதான் கொடுத்திருந்தாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு சேகர் பாபு, திரு மா சுப்பிரமணியம். இன்னைக்கு இவங்க அதிகமான சென்னையில ஜெயிச்சதுனால இவங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ இப்ப இத இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாவட்டத்துல இவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க, ஆனா ஒருத்தர் தான் கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனமும் வரும். அந்த விமர்சனங்கள் வந்து எப்படி வேண்டுமென்றாலும் வைக்கும். அதை வந்து ரொம்ப பெருசா ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி காலத்துல கூட டெல்டாவுக்கு அமைச்சரே இல்லைன்னு சொன்ன போது முதலமைச்சரே நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர். அது போன்ற விமர்சனங்களை வந்து எந்த ஒரு அமைச்சரவை விரிவாக்கத்திலும் உங்களால் தடுக்க முடியாது. அந்த விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நிச்சயமாக இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு சிவபிரியன்.